பெருகுன்னா எங்களட்டும் பயமுனியாண்டி எந்த கரையில கரை ஒதுங்க போறே கொஞ்ச நேரம் உடமரத்தை விட்டு இந்த கோவானூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய உன் தம்பி சமயனையும் இந்த சுந்தரவள்ளி அம்மனை கூட்டிக்கிட்டு எந்த குதிரடாய் என் முனியாண்டி கிழக்கிறந்து நீ வர்றது எந்த குதிரடாய் இன்னைக்கு உன் சொந்த குதிரை அடாத ஜாமிய எங்கள் ஏறி உடமரத்தான கூப்பிட்டாட இறங்காத தெய்வம் என் 18ஆம் படியான கூப்பிட்டா இறங்க அது ஒரு காலம் எங்க ஐயாவுக்கு உள்ள காலம் பழைய குடியிருக்கிற அருமையான ஊர். உண்மையிலே வருடந்தோறும் எங்களை கூட்டு வர்ற இந்த கோவானார் இந்த ஜாமி கும்பிடக்கூடிய பங்காளிகளே எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. போன வருஷம் கொட்டாயில் ஆடினா, இந்த வருஷம் கலையரங்கம். அருமையான அண்ணே எஸ்எம் கேன்ட்ட சொன்னேன், இவ்வளோ உயரம் ஆகாது, ஒரு 12 அடி இன்னும் கூட்டியிருக்கோம்ட்டேன். பக்கத்தில் உட்காந்து பார்க்குற ஆளுங்க அங்கிட்டு போகிறது நல்லது, கொண்ட நேரம் வந்துவேன். இப்படியே இழுத்துக்கிட்டு காலையில் போவேன், வீட்டில் முண்டாட்டி அடையாளம் தெரியாமல் அங்கிட்டு போடான்றோம். என்ன நாடகம் வேணாம்ட்டாங்களான்னு எங்கள் அண்ணன் மைக்கு பேசி அந்த அளவு சொல்லாமல் பேசாது. திரைப்பட புகழ் போதும் MKR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சமயநகர் பங்காளியின் சார்பாகவும் கோவானூர் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடி அளிக்கப்படுகிறது. நாடகம் வைக்கிற உங்களுக்கே விசில் கூட்டுறேன் பாருவேன். 6 மணி சக்கரவர்த்தி நான் சொல்லிக்கிறேன். தம்பி வக்கனா குண்டு தம்பி கருப்பசாமி பெட்டில் பேர் இல்லாமல் வந்திருக்கான் பாரு. பேர் இல்லாமல் வந்ததுனால் அவன் பேரெடுக்க காத்து கொண்டிருக்கான் அந்த புண்ணிய பூமியில். எவன் பெட்டியை தூக்கிட்டு வந்தாங்களோ, அப்போது ஒன்று பெருச்சாலி ஒன்று ஓடிச்சு. மிருதங்க என் தம்பி அவன் நம்பர் 1 மணப்பாறை பாண்டி. பாண்டி தம்பி உன் பேர் என்ன? EK ராமசாமி கிடையாது, VK குருசாமி. இருறா என் பேர் என்ன? KR ராமசாமி. ஏன்னா உன் பேரை எங்கள் அப்பா சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. அவனுக்கு மூலமா தாளத்து கொண்டிருக்கும் கிரு கண்டாளிமே. பேர் என்ன? சதீஷா. சதீஷ் அவர்களுக்கு போனாங்க. யூடியூப் 2 பேர்த்துக்கு போட்டு விடுங்க. தம்பி காடமங்கலம் முருகன், மயம் பாண்டி, புத்தூர்கட்டு பாண்டி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம் முன்னாடி புத்தூர்கட்டு பாண்டி. ஏன் அருமை மக்களே, சவ்வு விலகிறது, எலும்பு ஒடிகிறது. நல்ல எனக்கு அண்ணன் தான் நாடகம்னு அங்கிட்டு வர்றோம். இப்போ அது எங்கிட்டு கிடக்குன்னு தெரியல.
சிவகங்கை தாலுகா ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறார்கள். மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, அன்னைக்கெல்லாம் காவல்துறை அதிகாரி ஐயா உண்மையிலே பெரிய உழைப்பு. எத்தனை ஊரில் சிவன் ராத்திரி பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா இங்கே வந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வந்திருக்காரா ஐயா? வரும்போது துப்பாக்கி லோடு ஒன்று கொண்டு வாங்க ஐயா, ஒருத்தனை சுடணும். யார் வாத்தியாரு? பின்னாடி பரமந்தேன் நாடக அமைப்பாளர் வாங்கிட்டு வந்துட்டானா? தப்பிச்சுட்டானே, கவனிக்கலையே. எனத்தான் சேலையை விரித்து உட்கார்ற அது வேணாம் சாச்சிவோ. இங்கே கடந்து வந்தவொடனே மஞ்சள் கலரில் விரித்து உட்காரணும். வரால வேற யாருக்கும் போடணுமா? பெரிய ஆளுக்கு மச்சான் சுப்பையா மச்சான் வணக்கம் மச்சான் 500 1000 கொடுப்பாரு. அப்படி போட்டால் தாண்டா காசு வரும். தாய்மணிக்கொடி சொல்லுக ஜெயகம். தாயகம் போட்டோட தன்னலம் போட்டோட சொல்லுது ஜெயகம். தாயகம் போட்டிடம் தன்னலம் போட்டிடம் சொல்லுக ஜெயகம். என் இந்திய தேசமது ரச்சம் சிந்திய தேசமது காந்தி மகன் கொண்ட கண்ணிய பூமி இது. நம்மளை காக்கக்கூடிய கருப்பனை போல தமிழ்நாட்டை காத்து கொண்டிருக்கின்ற கருப்புசாமியா வளம் வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை காவல்துறை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் ஐயா. இப்போ மறைச்சா நிறைய அவதாரம் போடலாமியா? யாருமே லைசன்ஸ் கொண்டு வந்திருக்க மாட்டாங்கல்ல. எங்களுக்கெல்லாம் பொன்னாடையை போற்றி கௌரவப்படுத்திய இந்த கோவானூர் இந்த ஜாமியை கும்பிடக்கூடிய உறவுகளே, உங்களை அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். அந்த சைடில் நிற்கிற ஆள் ஃப்ளாக்ஸ் தூக்கிட்டு கூட வீட்டுக்கு போங்கப்பா, இங்கிட்டு வாங்க ப்ரோ. ஏன்னா சிவன் ராத்திரிலேருந்து ஒரு 3 நாளைக்கு கூட்டத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க கோயிலை கும்பிடவே நேரம் இருக்காது. நீங்கள் உட்காந்துருக்க ஆள் எனக்கு 1 கோடி பேருக்கு சமம். நீங்கள் மட்டும் போயிடக்கூடாது, முல்லை வட்டி அடைக்கிறது நல்லது. நிஜமாத்தேன். இன்றைக்கெல்லாம் சிவன் ராத்திரி நம்ம சொல்கிறோம், உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். சிவன் ராத்திரி மட்டும்தான் சில பேர் குலசாமியை தேடி போகிறீங்க. வெள்ளிக்கிழமை குலசாமியை கும்பிடணும். இன்றைக்கி எத்தனை பேர் சாமியாக காணாமல் தேடுறாங்களோ. எங்கள் ஊர்லாம் ஒரு ஆள் 3 நாளாக தேடிட்டு சாமி கிடச்சிருச்சுன்னு போய் பார்த்துருக்கேன். அது துவைக்கிற கல். இன்னைக்கு பார்க்கணும் பூரா குலசாமியை காணாமல் தேடி. எத்தனை சாமி குலசாமியை கும்பிட்டாலும் முதல் சாமி யாருன்னா பெத்த தாயும் தகப்பந்தேன். அவங்கள கும்பிட்டாலே முடிஞ்சு. நீ ஒரு ஆள் கைதட்ட 200 சேர்த்துற வேண்டேன்டா. சாமி பாட்டை படிப்புமா? அல்லோ எக்க வச்சு ஏற்றுவா. உண்மையிலேயே நான் வந்தவனே பார்த்தேன். எங்களது பச்சேரி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ புவனேஷ் ஆடியோ சூப்பர் தாங்க, வாழ்த்துக்கள். உங்க குலசாமியை கும்பிடாம இங்க உட்காந்துருக்கீடா. அன்னை நந்தை தான் வணங்கி அது ஒரு காலம். நான் காலையில சிவகங்கை பெரிய ஆஸ்பத்திரியில் செக் பண்ணணும். பொம்பளே ஆண்டு ஏன் வாத்தியாரு? உடனே எப்படி கொலை போறேன், மூத்திரத்தை குடி குத்தி வரட்டும். நீ வீட்டில் கொலை போறியா? அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். உண்மையிலே சோனை இங்க துடியா இருந்துச்சுன்னா இப்ப ஆடி வரணும். ஏன்னா இப்ப ஆடி வந்தாத்தே அடுத்த சாமியை கூப்பிடுவேன். ஏன்னா நான் பரம்பரை கோடாங்க. ஐயாக்க உள்ள காலம் மொத்தா சாமி எந்த சாமியை கொடுக்குறீங்க? ஆத்தா அப்ப சொல்லக்கூடாது. அப்புறம் அருமை நல்ல 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 வந்திருக்கும் சபையன் அவன் அங்கி அன்னைக்கு உள்ள முப்பாட்டு கண்டெடுத்து இந்த சொண்டி சோனையாவையும் இந்த சுந்தரவள்ளியின் நான் வணங்கி வீரமுள்ள கோவானூர் மண்ணில் என் சோனையா இந்த கூட்டத்தில் எந்த குதிரடா நீ இன்னைக்கு ஆட போற உன் சொந்த குதிரை சோனச்சாமி இறங்கி ஆடனா அவனுக்கு பட்ட ஜோடி சாப்பாடா. கருப்பேன் கூட்டத்தில் இறங்கி ஆடனா கட்ட வண்டி நொறுங்கு முடா. உன்னைய எதிர்க்கிற எதிரிக்கு கர்வே வளர்த்து மாடு சாயும் முடா. என்ன நினைக்குது இந்த கூட்டத்தில் யாரு மேல குடியிருக்க இந்த சோனச்சாமி என்ன நினைக்கிறாரு? சொனே எனந்த தாமதமுடா நீ ரோஜாக்கார
தங்க முடா ஜோனகர் போய் கலியறி உணமரத்தை விட்டு கொஞ்ச நேரம் இந்த கோவானூர்ல உள்ள இந்த சோனையாவ கூட்டிக்கிட்டு அரும்பு உரையாம கொஞ்ச நேரம் நீ எந்திரி அன்னை தந்தான் வணங்கே அன்னை நான் வணங்கி அருமை
சொன்னவனை நிற்கிது வர்றேன், அதானே நம்ம சாமி. நன்றி சாமி. காதில் அந்த மப்புளரை போட்டுக்கிட்டாரு. சாமி கூட ஆடும்போது குளிர் அடிக்குமா. இதுதான் உண்மையான சாமி. அன்னைக்கு ஒருத்தன் ஆடினே 2 தவறில் டான்ஸ் பேக்கத்திட்டு ஓடிட்டேன். அது வேற இல்லை, புருஷன். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இங்கே நிற்கக்கூடிய ஆண்களை பூரா கருணனாக நினைத்து நான் வணங்குகிறேன். கைதட்டலைன்னா போயிட்டே இருப்பேன். சொல்லி முடிச்சு இளைஞரை பூரா பிரிப்பீடு கேம்மா நினச்சி வணக்கு. அந்த கைதட்டேன் பார்த்தேன், அதே விளையாட்டத்தான் இருப்பேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த 2020 கிரிக்கெட்டிலே இந்தியா வெற்றி பெற்றது என்பதை அறிவிக்கிறேன். எம்கேஆர். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேசப்பற்று வேணும். என்ன அங்கிட்டு சவுண்டி இருக்குது, அது எந்த சட்டு? இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களை பூரா நான் அன்னை தெரசாவா நினச்சி வணங்குறேன். ஆத்தா நீங்கள் தான் தெராஸ். தெராஸ் இல்லை, பட்டனு. அன்னை தெரசா. அன்னை தெரசா என்றால் பாரம்பரிய மக்களுக்கு யாருக்கு தெரியும்? அன்னை தெரசா என்றால் என்ன? எத்தனையோ ஏழைகளையும் அனாதைகளையும் தன் சொந்தம் போல் வளைத்த ஒரு உத்தம தாய் யார் என்றால் அன்னை தெரசா. பொம்பளை உரம் கோயிலுக்குள்ள போய் படுக்கிறது நல்லது. அன்னை தெரசான்றே பூரா முழிக்குது. என்ன திராசு கிராசுன்னு பேசுகிறேன், ஒருவேளை புலி வியாபாரம் பார்க்குறாருன்னு நினைப்பேன். கைதட்டுங்கத்தா, உங்களைத்தான் சொல்கிறேன். ஆத்தா கேட்டு கேட்டு கைதட்டில் தட்டக்கூடாது. அறந்தாங்கி பக்கம்லாம் கேட்காம செருப்புலாம் எறிவாங்க. அது அங்கிட்டு. இது பூரா சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை ஒன்னே குனியை வச்சுட்டு 2 அடி அடிச்சிருவேன். சிவகங்கை தாண்டா உண்மையான மாவட்டம். சொல்கிறது பூரா சிவகங்கன்னு தாண்டா சொல்லுவாங்க. எங்கள் மச்சான் சுப்பையா மச்சான் வர்றாங்க. வாங்க மச்சான். எஸ்எம்கே அண்ணன் உட்காந்துருக்காரு. அவர் என்ன தர்றாருன்னு பார்ப்போம். அப்படி போட்டால் தான் பிழைக்க கற்றுக்கங்கடா. பூரா சொந்தக்காரவிடா. சிவகங்கை மாவட்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்திலையும் அத்தனை தமிழர்களும் நமக்கு சொந்தக்காரங்க தான்ப்பா. அன்பு அண்ணன் திரைப்பட புகழ் எம்கேஆர் அவர்களுக்கு அண்ணன் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். எங்கள் மச்சான் சுப்பையா மச்சான், கவுன்சிலர் டிஎம்கே எங்கள் மச்சான் சுப்பையா மச்சான். மறக்க முடியாது. எங்கள் சித்தப்பூ சேங்கை மாறன் அவருடைய ஆமாம் கூடயே இருப்பாங்க. எனக்கு எங்கள் மச்சான் ரொம்ப நன்றி. அன்பாளையத்துக்காக 1001 கொடுத்து சுப்பையா மச்சான் அவர்கள் பொன்னாடையை போத்தி விட்டு செல்கிறார். ரொம்ப ரொம்ப நன்றி மச்சான். அப்பாடா டீசல் காசு வந்துருச்சுப்பா. அது யார் செட்டு? கொலை கொலை மாயாண்டியா? சேகரா? இந்தா எப்போ நீங்கள் 2 பேரும் எதுக்கு இங்கேயே நிற்கிறிய? பொம்பளை பார்த்துட்டு போகலாம்னா ஓரமாக நெல்லுங்கப்பு. பொம்பளை வரும் கவுச்சி அடிக்க. ஆனால் எங்கள் அண்ணன்ட்ட மட்டும் மைக்கை கொடுத்தா மணிக்கணக்காக பேசுதப்பா. ஓட்ட நான் திரைப்பட புகழ்னு சொன்னேனாக்க ஒரு படம் நடிச்சே என்னை கொண்டு போயிட்டாங்க ரோட்டுக்கு. இன்னொரு படம் நடித்தா சீமக்கரில் போய் மண்டி ஓட வேண்டியதேன். 2 படம் நடிச்சியா? செக்ஸு படம் தானே. அதில் உன்னை பார்த்தனே வேட்டியை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தியா? சும்மா இருப்பா. திரைப்படம் என்றால் என்ன? திரையில் காமிப்பதே திரைப்படம் எனப்படும். நல்ல கதாநாயகன் படம் தானப்பா. பயில ஊரம் கட்டி ஏறி பைக்கை கொண்டுக்கிட்டு தேட்டர் சீட்லாம் ஏறுவேன். அந்த மாதிரி இந்த படம் வந்தால் கொஞ்சம் சுமாரான படம் வந்தால் தேட்டரை கிழிச்சிட்டு வந்துடுவேன். அன்றைய காலத்தில் மானாமதுரை சிவகங்கை அங்கெல்லாம் தேட்டர் இருந்துச்சுப்பா. அப்போல்லாம் தேட்டர் இருக்கும்போது பூரா தேட்டருக்கு போகிறது பெருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி தேட்டரில் போய் 300 ரூபா டிக்கெட்டை கொடுத்து பட்டன் அமுக்குன்னா போல் நீளம் நின்றுது சீட்டில் படுத்துக்கிட்டே படம் பார்க்கலாம். ஒரு பிள்ளையே காணா. திடீர்னு மியூசிக் வருது. புருஷன் மட்டும் 2 பேர் இருந்துச்சு ஓடிட்டாங்க. அங்கிட்டு ஆளே இல்லை. ஆனால் எத்தனை திரைப்படங்களை யார் நடித்தாலும் இந்த நாடக கலைகளே கோமாளி வேஷம் போட்டு எனக்கு நடிக்கக்கூடிய இந்த நடிப்பு தான் நான் சம்பாரித்த சொத்துக்கள் இந்த மக்கள். அதான் உண்மை. அந்த காரை எடுத்துகிட்டு அண்ணன் போகிறாரு, கொஞ்சம் வழி விடுங்க அண்ணே. இப்படி வர முடியுமாண்ணே? இதில் வந்து இப்படி ஒரு 2 அடி அடிச்சு. நம்ம டிரைவர் சிலம்புன்னு அடிச்சிருப்பேன். ஏன்னா அவன் டிராக்டர் ஓட்டினவன். ஆனால் இந்த மண்ணுக்கு 2 சாலை அடிச்சு தான் நிப்பாட்டினேன். டிரைவர் என்றால் யார்? டிரைவர் என்றால் நம்மளை காக்கக்கூடிய கருப்புனுக்கு சம ஓட்டுநர்கள்லாம். அப்படித்தான் சொல்கிறாங்க. போகும்போதே லேடிஸ்கிட்ட பேசிக்கிட்டே போய், நம்ம இருக்கும்போது பேச மாட்டாங்க. நம்ம இல்லாமல் தனியாக வண்டி கொடுத்தா பேசிக்கிட்டே போவாங்க. ஆனால் வாகனம் ஓட்டும் போது கைபேசி பயன்படுத்தக்கூடாது. உண்மையிலே அண்ணன் இப்படி சுற்றித்தான் போகிறாரு. உங்கள் அத்தனை பேருக்கும் சிவன்ராத்திரி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சாமியை நல்லா கும்பிட்டு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இருக்கும். நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான். வருஷம் வயசு போகுமோ தவிர
இதில் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா புது வருஷம் பிறந்தா இந்த வருஷம் கோடீஸ்வரன் ஆயிரும்னு ஜாதகத்தை தூக்கிட்டு போகிறேன் கோடாங்கி பார்க்க போகிறேன். அதே உண்மை. தமிழகத்திலே உண்மையான கோடாங்கியும் உண்மையான ஜாதகம் பார்க்குற உறவுகள்லாம் இருக்காங்க. சில பேர் போலியாக பார்க்குறால அடிச்சு விட்ருவேன். நீ ஒன்றும் கிடையாது, ஒரு பரிகாரம் பண்ணுங்க, 1.5 லட்சம் செலவாகும்னு கொண்டு போய் இவன் தோடு முகத்தில் அடகு வச்சு வட்டியை கட்டுறதுக்குள்ளே அங்கிட்ட அவர் சொன்னவர் காரிப்பியோ காரில் போவார், இவன் செய்தி வீடு இல்லாமல் இருப்பேன். ஒரே ஒரு விஷயம், எத்தனை சாமிகளை கும்பிட்டாலும் உங்களுடைய உழைப்பிலையும் உங்கள் திறமையிலே நம்பிக்கை வைங்க, தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கலாம். அதே ஒன்று. சாமி 90% நமக்கு அருள் கொடுத்து உதவி செய்யும். அதுக்காக எனி டைம் சாமி செய்யும் சாமி காலையிலேயே படுத்து கிடந்தோம்னா அவ்வளோதான். வீட்டில் லோனுக்காரன் படுத்துக்கிறேன். யார் கடன் பெறாத ஆள் இதில் இருக்கீங்களா? கை தூக்குங்க. இல்லை, நீ கடன் பட்டாலும் அடைக்க முடியாது பாருப்பா. கடன் படவே இல்லையா? கடன் இல்லைல்ல, நீ தான் உண்மையான மனுஷன். சூப்பர். 2 இருக்கக்கூடாது. கிட்னியா? அது இல்லை. 1 உடம்புல வியாதி இருக்கக்கூடாது, 2வது கடன் இருக்கக்கூடாது. அந்த 2 மட்டும் இல்லைன்னா நீ தான் நிம்மதியான மனுஷன். அது 2 மட்டும் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு பாட்டை பாடிக்கிடுவோம் சார். பம்பா 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 நதிக்கிற ஓரம் அந்த வட்டணத்து மன்னன் வந்த யோகம். பம்ப நதிக்கர ஊரோ அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். பம்பா நதிக்கிற ஓரம் அந்த வட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மாலைகளும் போட்டுக்கிட்டும் வரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். அந்த வட்டணத்து மன்னர் வந்த நேரம். ஐயப்பா நதிக்கர கார்த்திகை மாசத்தில வாரோம். கார்த்திகை மாசத்தில வாரோம். கார்த்திகை மாசத்தில வாரோம். அந்த கந்தனோட தம்பிய பார்க்க போறோம். ஐயப்பே பம்ப நதிக்கர ஊரோ அந்த வட்டணத்து மன்னர் வந்த நேரம். கொல்லிமலை ரளிமலை பிறகுமலை 5 மலை. கொல்லிமலை ரளிமலை பிறகுமலை 5 மலை. கொல்லிமலை கொல்லிமலை ராளிமலை ராளிமலை பிறகுமலை பிறகுமலை 5 மலை. 5 மலம் பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமி ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. சந்தன ஜவ்வாதும் எங்கே மணக்குது, சபரிமலை ஐயப்பனை மேலே மணக்குது. சந்தன ஜவ்வாது இங்கே மணக்குது, சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது. பன்னீரும் புஷ்பகரும் எங்கே மணக்குது, பன்னீரு புஷ்பங்களும் இங்கே மணக்குது. பரந்தாமே ஐயப்பனின் மேலே மணக்குது. கமசாமி ஐயப்பனின் மேலே மணக்குது. தேங்காய் பஞ்சாமிர்தம் எங்கே மணக்குது, கீழ பஞ்சாமிர்தம் இங்கே மணக்குது. நேர்ந்துகிட்ட ஐயப்பனின் மேலே மணக்குது. உலேந்துகிட்ட ஐயப்பனின் மேலே மணக்குது. இங்கே வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. ஐய குயில் கூவுது கேளுங்கோ. கூதை கேளுங்கோ. கபடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ. அவடிய தூக்கிக்கிட்டு தேவனுக்கு ஆட்டுங்கோ. என் பழனி மலை ஓவமா, இவள ஓவமா, என் பத்தர்களே வேகமா. பக்தர்களே வேகமா. பழனி மலை போய் முட்டு பஞ்சாமிர்தம் வாங்குமா. பழனிமலை போய் வந்து பஞ்சாமிர்தம் வாங்குமா. என் வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. வேளா வேளா என்று சொல்லி வேலாடுத பாருங்கோ. என் குயில் கூவுது கேளுங்கோ. குயில் போகுது கேளுங்கோ. கபடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ. கை தட்டிக்கிட்டே இருக்க நான் பார்த்தேன். குளிருக்கு நல்லது. கை தட்டுங்க. ஏன்னா ஐயப்பன்
யாருன்னா சிவனுடைய மகன்தான் ஐயப்பன். ஐயப்பனோட தம்பி அண்ணன்தான் முருகன். முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்கு சண்டை இழுத்து விட்டது யாருன்னா நாரதர் மகரிஷி. இந்த காலத்தில் 2 அண்ணன் தம்பிட்டு போகும்போது அவன் போவது நம்ம ஆளுக போனான்னா 2 அண்ணன் தம்பி இருந்தால் ஆளுக்கு ஒரு பீர் வாங்கிட்டு போவாங்க. 2 பேரும் பீரை குடிச்சு சொத்து தகரில் இழுத்து விட்டு வந்துடுவாங்க. அந்த காலத்தில் ஒரு பழத்தை கொடுத்து சிவபெருமான் குடும்பத்தை 2 ஆக்கினார். ஏன்? அது கலகம் அல்ல. அந்த பழத்தை கொடுத்ததுனால தான் பழனி என்று ஒரு படை வீடு கிடைத்தது. இன்னைக்கு பக்தர்கள்லாம் மாலை ஓட்டு செல்வதற்கு பழனி. பரவாயில்லையே, ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டினா கைதட்டு வருதே. உண்மையிலேயே என் தம்பிகளெல்லாம் மாலை ஓடணும். இந்தா என் தம்பிகளெல்லாம் காப்பு கட்டியிருக்காங்க. குலசாமி தானப்பா, 2 நாளைக்கு தான் இந்த காப்பு. அப்புறம் ஆப்பை சாப்பிட்டு படுத்துருவாங்க. கேட்டால் கால் வலி, குலசாமி தொண்டை தெரிய கட்டணும்ட்டு. ஒரு ஊரில் அப்படித்தானப்பா நாடகம் பேச வந்தாக ஊர் அம்பலார் சொன்னார், தம்பி மற்ற ஊர் மாதிரி கிடையாது, நம்ம ஊரில் பூரா பேரும் காப்பு கட்டிடுவாங்க, இளவட்ட உடனே நோத்தாங்கம்னு வைய மாட்டாங்கன்னு சொன்னார். அவர் காலில் விழுந்தேன், போய் பார்க்குறேன் காப்பை கட்டிக்கிட்டே 2 பேர் தண்ணி போட்டிருந்தேன். என்னப்பா அப்படின்ட்டு, இது காப்பு தானே, அதனால தான் ஒரு ஆப்பை சாப்பிட்டேன் அப்படின்னு. தெய்வ பக்தி உண்மையிலே இருந்த ஒரு மனிதனுக்கு தெய்வம் கண்டிப்பாக காட்சி அளிக்கும். உண்மையா இல்லையா? கேரளாவிலாம் மாலை ஓடுற ஆளுகளுக்கு தனி கிளாஸ்ன்றேன். தனி கிளாஸு, தனி தட்டு, தனி டொங்காசு, சில்லற காசு, தனி காசு. அது கேரளா. ஆனால் என் தமிழன் மட்டும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, அவன் எவ்வளோ அடிமட்டத்துக்கு போனாலும் சரி, தன்னுடைய குலை தெய்வத்தை வணங்குவதில் என் தமிழன் எல்லளவும் சலித்ததில்லை. அதே ஊட ஒரு வண்டி வருது, எங்கள் அண்ணன் வண்டி தானே, வாங்க வாங்க. அடுத்த வருஷம் அதில் ஒரு லோடு ஓட்டணும்னே, ஒரு ரோடு ஓட்டு பாலம் கூட போடுங்க, பாலம் போட்டு அப்படியே சிவகங்கையில் இறக்கி விடுற மாதிரி. ஏன்னா குலசாமியை கும்பிட வந்திருக்கு கொஞ்சம் ஆளுக்கு தான், எல்லாருமே முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும். இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் தூக்க வரிசையில் உட்காந்துருப்பீங்களே. ஏன்னா எனக்கே தெரியல, உள்ள ஒரு 7-8 பேர் கண்ணங்கரைன்னு உட்காந்துருக்காங்க. அது யாருன்னு கேட்டால் ஒரு ஆள் ஈபி வயர்மன்ட்டேன், என் தம்பி. இந்த நாடகம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்கின்ற கதம்பம் காமி. இதில் என்ன செய்வோம்னா, ஆரம்பத்தில் உளுந்து ஊற போடுவோம், அப்புறம் கசகசா, திப்புளி, வாய கொப்புளி, மயிறு. எந்த ஊர்லையாவது பெட்டிக்காரன் நேம் போர்டு இல்லாமல் உட்காந்துருப்பானா, இல்லை உட்காந்துருக்கேன் விதி போடா பேர் அல்ல வாயில. இதில் பப்பூன் டான்ஸ், அதுக்கப்புறம் கோடாங்கி வாசிப்பேன், 2 டான்ஸ் வரும். டான்ஸ் அமுக்கிறதுக்குனே ஒரு ஆள் வந்திருக்கேன், என் சிசிஎம் பிள்ளை ஆனந்தராஜ். கீப்பார்வ முண்டை கம்மி. அன்றைக்கி பொழுதுனைக்கும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். பொம்பளை நினச்சி உள்ளே வரேன், பார்த்தா தாளக்காரன் சட்டையை கிழிஞ்சு நிற்கிறேன். அவன் மடுவை கடிச்சு விட்டியாவே. அப்படி ஒரு ரோக்கர் பையன், சண்டை மேளம் புகழ். ஆனால் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே ஆடுவாங்க. ஆடும்போது சேவலை வந்து கொடுப்பாங்க. ஒரு ஊரில் அப்படித்தான் சேவை இல்லை. பக்கத்தில் அந்த கோயில் கும்புற ஒரு ஆள் இருந்தார். தம்பி நான் சேவை வச்சுருக்கேன், கோழி தானே உனக்கு வேணும்ட்டாரு. சரி பொட்டை கோழியாவது தூக்கிட்டு வரேன், படக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தாரு. பிராய்லர் கோழி. பிராய்லர் கோழி அவன் கருப்பு பிடிக்கிறதுக்குள்ளே செத்து போய் கிடந்துச்சு. அதோட வதக்கி தின்ட்டு நாங்கள் வாட்டோம். தேசபாத்தாப்பா அக்கப்பூர் வடுத்துவேன். எல்லா இதுலேயும் போட்டி. நீங்கள் எதில் வேணால் போட்டி போடலாம், சாமி கும்பிட்றதுல போட்டி போடக்கூடாது. பொம்பளையாலெலாம் போய் அம்மன் ஆலயத்தில், அது முத்துமாரியாக இருக்கட்டும், காளியாத்தா இருக்கட்டும், தீர்த்தக்காரர் ஆக்கா இருக்கட்டும், எந்த சாமியாக இருக்கட்டும், அந்த சாமியை போய் கும்பிடும்போது பொம்பளையால் கூட கும்பிட்ட சோறில் புரிஞ்சுன்னு சொல்கிறது, இந்த சேலை மாதிரி ஒன்று எடுக்கணுமுங்க, ஆத்தாவுக்கு இந்த சேலை நல்லா இருக்குன்னு அந்த சேலையை புரிஞ்சு நோட்டி விடுது. பேட் தீபாவளி வந்துருச்சா, அந்த வெடியை இங்கே வைக்க முடியுமா ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. பொம்பளையை சிரிக்கிறதுலாம் என்னடா முருகா, ஏன் பொழப்புதே எனக்கு சிரிச்சா பொழப்பாச்சா? இதெல்லாம் வந்து விஜய் டிவி மாதிரி இனிமேல் நம்ம சிரிப்பை தனியாக போட்டுக்கிறோம். ஹேண்டு மதுரை முத்தண்ணை மாதிரி நம்மளும் கிளம்பிட வேண்டியேன். ஆனால் நாடகம் விடிய விடியெல்லாம் நடக்காது. 3 மணிக்கு லைட் இட்டில் அமர்த்திடுவோம். அமர்த்திட்டு உள்ள மூட்டம் போட்டு போயிட்டே இருப்போம். இந்த நாடகமே 3 மணி வரைக்கும் தான். ஒய் ப்ரோ மைத்தை பிடுங்குற ப்ரோ, ஒய் ப்ரோன்னு அவ்வளோதான் ப்ரோ. 3 மணி வரைக்கும் போகிறதுனால தான் அது கதம்பம். கதம்பம்னா என்ன? இப்போ ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, எல்லா மாலையும் தனித்தனியாக கட்டுவாங்க. இந்த கதம் வந்தேன் அத்தனை பூக்களையும் ஒன்று சேர்த்து கட்டி கொடுப்பதே கதம்பம் கதம்பம் கதம்பம். ஆமாம், அதுலேயும் அப்போ நீ இருக்கிற வரைக்கும் இதை பண்ண போகிறேன்னு தெரியுது. இல்லை போ நீ ஒரு மாதிரியை செய்ய காட்டியே, எது நாடகத்தை பொழப்ப கெடுக்க போறியா?
அவர் சொன்னார், எனக்கு எந்த கடையும் இல்லை. அவர் தான் ஐயா உங்கள் கையில் பிறக்கிற பிள்ளைக்கு சேனை வைக்கணும்யா, எந்த கடனும் இல்லைன்னா அப்போ உனக்கு தார 2-3 ஆத்தையாக இருக்கும். டொங்காஸ் டேஞ்சர் வெடிச்சிருச்சுல. பீடி குடிக்க மாட்டேன், டீ குடிக்க மாட்டேன், மிச்சர் திங்க மாட்டேன், அல்வா திங்க மாட்டேன், கறி திங்க மாட்டேன்னு சொல்கிற ஆம்பளை இருந்தானா லேடிஸ் விஷயத்தில் கெட்ட. அதே உண்மை. இன்னைக்கு நான் எங்கே போனாலும் ஊரில் போய் நான் இறங்குற ஊர்கள்லாம் எம்கேஆர் அண்ணே எப்படி இருக்கியா, அன்பாளத்தில் உள்ள ஆளுங்க எப்படி இருக்குது, உங்கள் பிள்ளைய எப்படி இருக்கலாம் கேட்குற கிடையாது. இறங்கின சோறில் ஏனே நீ ஊராக போகிறேன், அங்கிட்டு ஒரு பொண்ணு கிடைக்குமான்றாங்க. பொண்ணுக்கு நாயா தம்பி, நீங்கள்லாம் சுதாரித்து எதாவது கேப்பில் அடிச்சுக்கங்கப்பா. ஆமாம், எந்த பிள்ளை அமையுதோ பெத்த தாய் தான் இப்போ சமூகத்தோடு கல்யாணம் பண்ணுங்கடா. ஏன்னா பொண்ணு கிடைக்கல, என்ன பண்ணுறது? உண்மைதானே தம்பி? ஏன் பொண்ணு கிடைக்கலன்னா இவங்க பண்ணுற அக்கப்போற அப்படி கணேஷ் போயில வாய் நிறைய மயிரை வச்சுக்கிட்டு போயிட்டா பொண்ணு கிடைக்கும். கல்யாணம் பண்ணி எங்கள் ஊரில் ஒரு ஆள் முத பொண்டாட்டியை கோமாவை கொண்டு போயிட்டேன். கோமாவுக்கா தம்பி? மொட்டனாக்கு ஒரு அளவுக்கு தான். ஏன் கோமா? முதல்வருக்கு போகும்போது சுறுசுறுன்னு இருக்கும்னு இப்படி போயிலையை கசக்கி வாயில் வச்சுட்டே போய் அந்த பிள்ளைய முத்தம் கொடுத்துருக்கேன். அந்த பிள்ளை விடக்கு உதஞ்சு முதல்வருக்கு ஊர் ஜனமே வந்து 108 ஏற்றி விட்டு அப்புறம் அவனை வாயை கழுவி விட்டு அவனை விளக்கம் பார்த்து அடிச்சு. என்ன எல்லாத்துலேயும்ப்பா. அதுலேயும் நம்மளாம் சொல்கிறது இந்த செங்கக்கல்ல 500 கல்ல மாடிக்கு ஏற்றணும். அப்படியா? ஒரு பாக்கெட்டு போயலை கொடுங்க. அந்த போயலை வந்து அவனுக்கு என்னமோ பெரிய குளுக்கோஸ் மாதிரி. ஆனால் போயலை வைக்கிறதுல என் தமிழ்நாட்டுக்காரனை அடிச்சுக்கிறேன் பண்ண முடியாது. ஆரம்பத்தில் இங்கே வைப்பேன், இங்கே வந்து வச்சுன்னா இங்கே வைப்பேன், இங்கே வைப்பேன், இங்கே வைப்பேன், மூக்குல வைப்பேன், அப்புறம் கொஞ்சம் நல்ல வெதரில் வச்சுவேன். ஆனால் எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் நம்மளை கெட்ட வழக்கத்திலிருந்து திருத்துவது ஒரு ஜீவன்னா தாய்க்கு அப்புறம் தாரமே தாரமே. பொம்பளை எல்லாம் இருக்கீங்களாத்தா? அதுக்கு தானே புருஷன் புழக்க போடுறேன் தண்ணியை போட்டு. கைதட்டினா உங்களுக்கு என்ன கொள்ள கழிச்ச? கைதட்டுங்க. உங்களை நான் தூக்கி வச்சு தான் பேசுகிறேன். அத்தா தூக்கி வச்சு தான் பேசுகிறேன். ஆனால் என்ன பண்ணுறீங்க பொம்பளையாலாம்? விரதம் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் இருக்கும். வாரம் 7 நாள் விரதம் இருந்தேன்னா ஓம் புருஷன் வேற எங்கிட்டாவது விரதம் இருந்துருவேன். வேற அந்த தம்பி அனுபவப்பட்டிருக்காண்டா, பட்டார்னு சிரிக்கிறான் பாரு. அவன் தான் வெள்ளை பனியும் பயலுகடா, கொடூரமா அவனையும் வெட்டி விட்டாங்க பாண்டாவன். ஒவ்வொரு கலைஞனும் இன்னைக்கு உலகத்தில் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் எங்கள் பெரியம்மா மையந்தேன் திவாகர், பெரியம்மா மையந்தேன் ஒரே ஒரு தண்ணி பழத்தை இன்ன வரைக்கும் பிரிட்ஜில் வச்சுக்கிட்டு இப்படி கொண்டு போய் குச்சி குச்சின்னுவேன். அவனுக்கு லைக் எல்லாம். நம்ம உசுறு வர கற்றுனா காலையில் போய் தண்ணியை போட்டு போயிடுவாங்க. பப்பு நைட்டு வந்தான்னா ஒரு ஆள் வெள்ளை கலரில் நின்றான். அதே மாதிரி கூமாப்பட்டி என் தம்பி தங்கப்பாண்டி, அவனுக்கு எங்கனையே மச்சருக்கு துடையில அருமையாக தங்கப்பாண்டி. இஞ்சி இடைப்பிள்ளைன்னு ஒரு பிள்ளைய தடவுனேன். டெய்லி பார்த்தா ஹெலிகாப்டரில் போகிறேன், தண்ணிக்குள்ளே முங்கி எடுத்திருக்கிறேன். நான் இன்னும் கம்மா தண்ணி செகதிலே கிடக்கேன். அதெல்லாம் காரணம் இந்த இசைக்கலைஞர்கள். நான் என்ன பாடினாலும் அந்த பாட்டுக்கு இசை ஊட்டுவது இசைக்கலைஞர்கள். ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாரும். வர பிச்சை எடுக்கிற மாதிரி ஆகி போச்சு நிலமை. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த ஆடியன்ஸ். கண்டிப்பாக நாளைக்கெல்லாம் செந்தூர் பக்கம் போகும்போது இங்கே உட்கார இடம் இருக்காது. புளிய மரத்தெல்லாம் கட்டி ஏறுவேன் என் தம்பியை. இன்னைக்கு சிவன் ராத்திரியில் எல்லாரும் ஒரு கோயிலுக்கு கும்பிடுவாங்க. இந்த ஆளுக மட்டும் இருந்தால் போதும். ஒரு பாட்டு பாடுவோமா? ஏன்னா நிறைய பேர் தண்ணி அடித்து உடம்பை கெடுத்துக்கிறியே என் தம்பியெல்லாம். தம்பி எங்கள் அன்னைங்கெல்லாம் இருக்காங்க, பெரியாள்லாம் இங்கே உட்காந்துருக்கிய. நீங்கள்லாம் இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், நல்லா இருப்பிய. ஒரு சில பெரியார் பண்ணுற தப்புனால தான் அவங்களும் கெட்டு போகிறாங்க. பெரிய மனுஷன் அங்கேருந்து போகும்போது 4 சின்ன பையில உட்காந்துருக்கேன், அவன்கிட்ட போய் தீப்பெட்டி இருக்கா பீடி இருக்கான்னு கேட்குறேன். சரக்கு வந்து வெக்கமயிர் இல்லாமல் கறி திறக்கிட்டு இருப்பாங்க. சரக்கு அடிக்கிறேன் பெரியப்பா, அங்கிட்டு போங்க பெரியப்பா. உடனே அவர் என்ன பெரியப்பா இதில் 2 ஊற்றுங்கடா. சோசியலிச மைத்தை புடுங்குது. 2 அடித்தவனே அப்புறம் பெரியப்பாவை லேசாக சொல்லுவேன், வேணையாப்பா அப்படின்வேன். அவர் என்னடா போடா பெரியப்பா அப்படின்யா. இன்னும் வைடா நோத்தாங்கம்மானு கூட ஒரு கோட்டரை போட்டு விட்டு பெரியப்பனை பீங்கான எடுத்து வெதரில் கிழிச்சு விட்டுருவாங்க. அவர் கெந்திக்கிட்டு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுவார், போவானா ஓ அம்மா ஏன் நெஞ்சில் ஓட்டு வீழ்ச்சி விட்டேன். எந்த மயத்துக்கு அங்கே போனேன்? பெரியவர்கள் பெரியவர் மாதிரி இருந்தால் சிறியவர்கள் சிறியவராக திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு குழந்தையும் கெட்டு போகிறதுக்கு காரணம் முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெத்த தாய்தாக பந்தேன். நீங்கள் எந்த அளவுக்கு வீட்டில் ஆவாஜம் பேசுறீங்களோ, எந்த புருஷனாவது பொண்டாடிட்ட வந்து ஏய் பிரியா
எனக்கு உணவு எடுத்து வை, சாப்பாடு போட்டு இந்த எப்பா இந்த வெடியை என்ன யார் சொல்கிறா? புருஷன் அங்கேருந்து வரும்போதே வீட்டில் கெட்ட வார்த்தை படுத்தி ஆரம்பி, ஏய் கிறுக்கு முண்டை கஞ்சியை ஊற்றினீங்க கோத்தா. அது உடனே என்னடா உங்கள் அம்மா பிள்ளைய ஊறான், ஏ அம்மா ஏ ஐயா ஏன் கோத்தா எங்கள் அம்மா எங்கே? நோத்தா என்பது உருவாக்குவதே தாய் தகப்பந்தான். அதனால தான் மெட்ராஸில் கோதா. நான் ஷூட்டிங் போயிட்டேன் ஜிகரதண்டா டபுள் எக்ஸுக்கு, லாரன்ஸ் மாஸ்டர் படம். அதில் இப்படித்தான் ஷூட்டிங் பாட்டில் உட்காந்துருந்தேன். ஒருத்தர் ஏமா வந்தேன், அண்ணா எம்கேரண்ணா அண்ணா கோயம்புண்டேன். நம்மளை கிளம்ப சொல்கிறேன், கிளம்பிட்டேன் தட்டோட. அது குழம்புக்குத்தான் கோயம்பு. நான் கார்த்தி சுப்ராஜ் சார் எங்கே நிற்கிறாரு? நோ சைட்டாக போயும் பார்த்தா, லெஃப்டில் போயும் பார்த்தா சைட்டாக போண்டேன். நம்மளால் அருவாக்கம்பு தூக்கிடுவேன், நோத்தாங்க மாட்டான். அண்ணே உனக்காகத்தான் அந்த பாட்டு பாடுறேன். இப்போ பாரு எக்கவை. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், அழகு ரேசு மாட்டு வண்டி வச்சிருந்தேன், 5 ஏக்கர் நில வச்சிருந்தேன், கருது வண்டி 2 வச்சிருந்தேன், லோலர் 1 வச்சிருந்தேன், என்ஃபீல்டு 1 வச்சிருந்தேன், கார்பியோ 1 வச்சிருந்தேன், டாட்டோ சும்மா 2 வச்சிருந்தேன், பிக்கப் 1 வச்சிருந்தேன். வர வர நகை கிறுன்னு ஏத்துறாங்கன்று ஒரு 150 ரூபாய் நகையை எடுத்து வச்சிருந்தேன். நகை திடீர்னு குறைஞ்சு போச்சுன்னா உருக்க முடியாதுன்னு சிவகங்கையிலிருந்து மானாமதுரை வர்ற பைபாஸில் படக்குன்னு ரேட்டு ஏறுது இடத்துலையும் சொல்லி ஒரு 15 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை நம்ம இங்கிட்டு திருறான் எவனாத கல்லை ஊண்டி வீட்டை கட்டி விட்டாங்கன்னா நாளை கேஸு கப்பி ஆயிரும்னு கம்பி வேலியை போட்டு இளவட்ட பயலை அங்கே செக்யூரிட்டியாக போட்டால் லப்பர்கிட்ட பேசிக்கிட்டு வீடியோ காலோட போய் இடத்த விற்றாலும் விற்று புரியான்னு ஒரு 95 வயசு கிழவனை கட்டில் போட்டு படுக்க செக்யூரிட்டியாக போட்டு வச்சிருந்தேன். பணங்காசு பெருத்து போச்சு, எவனும் போட்டு தள்ளிடுவாங்கன்னு ஒரு 11 பேரை டெய்லி சரக்கு வாங்கி கொடுத்து மாதம் 15,000 தலைக்கு சம்பளம் கொடுத்து ஆளாக வச்சிருந்தேன். எல்லாமே இருக்கு. வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி 7 நாளைக்கு விரதம்னு சொல்கிறான்னு ராமநாட்டில் ஒரு பொம்பளையை வச்சிருந்தேன். 2 பொம்பளை கேள்விப்பட்டேன். செருப்பு பிஞ்சு போகும். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். கேபூட்டு கத்து முட்டை குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. ஆண்டவா குடிதா வேணாமப்பா, குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல, நானும் கேட்கல, அதை நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா தாங்காருக்கு கடைய தேடி நடையா நடந்தோம், நம்ம எண்ணி பார்க்கல, நாம எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு, அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டே, பொண்டாட்டி கொழுச வித்து வீறு வாங்கி அடிச்சு புட்டு, பொண்டாட்டி கொலுச வித்து வீறு வாங்கி அடிச்சு புட்டே. எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே எந்தெந்த விஷயத்துக்கு போனாலும் அந்த விசேஷ வீட்டுக்காரங்க என்னென்ன சரக்கு வாங்கி கொடுக்குறாங்களோ அதை பூரா குடிச்சு உடலம் தாண்டா வெந்தது. கட்டுன மனைவி பெத்ததா இதப்பே, பழகின நண்பர்கள் எல்லாம் சொந்த பந்தம், நீ பார்த்த அந்த நல்லதொரு வேலை இதெல்லாம் பெருசு கிடையாது. இந்த உலகத்துல சரக்கு தான் பெருசுன்னு வாழ்ந்த, அப்படி வாழ்ந்த அந்த தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேமே, அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நடுமரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும்
இந்த நிலையாது அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாது சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ஆண்டவா சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுமன்னு முத குடிக்கும் போது சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா பழகும் போது மேல பிறந்தோம் நாங்க மேல பறந்தோம் இருக்கிற விஷமிதுடா இருக்க கொள்ளுடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டி உண்டாட்டி கொழுஜ வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு பொட்டாட்டி கொலுச விட்டு நீ அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகள்ல மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல நமக்காக பிறந்து நம்மளுக்காக வாழ்ந்து இந்த ஊரு தான் நமக்கு புரியும் இந்த குலசாமி தாண்டா நம்ம சாமின்னு சொல்லி வச்ச முப்பாட்டே வார்த்தைகளை கல்லியறி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் என் அண்ணன் தம்பிகளா இனிமேல் யாரும் இந்த உலகத்துல பிறக்க போறது கிடையாது இருக்கிற இந்த ஒரு பிறவி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் மனித பிறவியா இருக்கணும் மனித பிறவி உருவெடுத்தாலும் அவன் தமிழனா பிறக்கிறது கோடி புண்ணிய அண்ணன் தம்பிகளா இதுவரைக்கும் நீங்க குடிச்சதெல்லாம் விட்டுருங்க இந்த சிவன்ராத்திலிருந்து உங்க குலசாமியை கும்பிட்டு உங்க பிள்ளை ஊட்டிக்காக நீங்க 100 வருஷம் வாழணும்னு உங்க பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் அரசாங்கம் விற்கத்தான் செய்ய மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மதுவை நிறுத்த முடியும் இங்க இருக்க பெரியவங்க கூட நினைப்பாக பரவாயில்லப்பா பப்புன்னு போட்ட எம்கேஆர் கருத்துள்ள பாட்டை பாடி 4 வயலை திருத்ததுக்கு நல்லா பண்றேன்னு நினைப்பையே இதுல லேசுவாசா கட்டிக்கு போட்டு வந்தால் இந்த பாட்டை என்ன மயத்து இந்த கண்டாளி மயம் பாடுறேன்னு நினைப்பேன் தீபாவளி வந்துருச்சு பின்னாடி வெடி வந்துருச்சு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகள்ல மதிக்கிறேன் இனிமேல் குடிக்க வேணாம் முன்னு சிவன்ராத்திலிருந்து எல்லாரும் திறந்து வைக்கணும் இந்த பாட்டை இந்த கோவானூர் கிராமத்துல படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேமே அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் ஜாதியக்கரை நஞ்ச வச்சிருந்தேன் அலுமரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல உடம்பத்து பேரும் வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாது அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா அந்த இடது பக்கம் இருக்க அந்த குடும்பம் தான் உண்மையிலே அந்த அந்த பாயில் உட்காந்துருக்க ஆளுங்க விடிய விடிய போயிடாது அப்போ நல்லா இருப்பிய அவங்க தான் எல்லாத்தையுமே கைதட்டிய ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி இந்த ஐயா அந்த பாட்டை பண்ணோடனே இங்கே எந்திரிச்சு போனார் அடிச்சு சரக்கு இறங்கியிருக்குமே இவ்வளோ நேரம் புத்தி சொன்னார் அவர் தானே சொன்னார் நான் மட்டும் கடனே படலைன்றாரு நீ எப்படி படுவே எப்படிப்பா படுவே டாஸ்மார்க்கே உனக்கு கடன் பட்டிருக்குமே நீ எப்படி படுவே யார் இது பப்புன்னு அரவிந்த் சாமி மாதிரி நிற்கிறேன் யாருவேன் கொழு மணி சிசியனா ஏன்னா எத்தனை காப்பு கட்டினாலும் எத்தனை மாலைகள் போட்டாலும் எத்தனை கோயிலே போய் நீங்கள் கயிறு கட்டினாலும் பொண்டாட்டியை போட்டு தாண்டினாலும் பிள்ளையை போட்டு தாண்டினாலும் பெத்த தாய் தலையிலே நங்குன்னு 15 அடி அடித்து குடியை நிப்பாட்ட சத்தியம் பண்ணினாலும் இந்த பாலா போன குடியை நிப்பாட்ட முடியாது எதனால் நிப்பாட்ட முடியும் மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த மதுவை மறக்க முடியும் அதுதான் உண்மை இவ்வளோ சொல்கிறானே யோக்கிய மயிரானே நீங்கள் கேட்கலாம் நானும் பெரியங்கொண்ட ஒரு குடியாரன் தான் இப்போ திருந்தி இருக்கிறதுனால தான் உலகத்தில் உள்ள தமிழருக்கு பூரா இந்த கோமாளி அடையாளம் தெரியுது எம்கேஆர் என்ற 3 எழுத்து தெரிஞ்சுதான் நானும் பட்டுதான் தெரிந்தேன் மானாமதுல சரக்கெடுத்து சாயமங்கலம் முத்துமாரி கோயில் ரோட்டில் என் வண்டி ஸ்கூட்டி 8 போட்டு போவேன் டவுன் பஸ் கண்டேட்டில் இறங்கி என்னை ஒரு நாள் எம்கேஆர்
முந்திரி தோப்பில் நெல்லுப்பா நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறோம்லாம் சொன்னார். ஆமாம், காவல்துறை அதிகாரிகள்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நல்ல கலைஞன், நல்ல திறமையானவன், ஏன் அப்படி இருக்கு அப்படி சொன்னதுனால தான் பெரியவங்கள் அத்தனை பேருமே எனக்கு சொன்ன அறிவுரைகளினால தான் நான் மனக்கட்டுப்பாடோடு தெரிந்திருக்கிறேன் எம்கேஆர். அதே குடி குடும்பத்தை மட்டும் கெடுக்காது, கொட்டையே கெடுத்துடுறோம். இந்த வந்துட்டா என் தம்பியை பூராமே வீரர்களாம். என் தம்பிகள் பூரா ஒவ்வொருத்தரும் அறிவியல் விஞ்ஞானி தான். அப்துல் கலாம் கண்டெடுத்த ஏன்டா யாரா போட எதுக்கு வந்தானே பார்க்கணும் சொன்னானா, அங்கிட்டு வா உள்ள லேடிஸை பார்க்க வந்தவன் அவன் முண்டை. உடனே என்னை சொல்லிட்டு போறேன் பாரு, பார்க்கணும் எவனாவது பீக்கருக்குள்ள போவானாடா. முடி, இந்த முடினால நான் அவஸ்தைப்பட்டிருக்கேன்டா தம்பி. நாடக உலகத்திலே முதுவரித முடி வளர்த்தவன் யாருன்ற எம்கேஆர் தான். ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் குலசாமிக்கு 27 கடா வெட்டி மொட்டை அடித்தேன். தாயமங்கலம் பங்குனி மாதம் திருவிழாப்பா. நம்ம ஊர் மானாமரத்துலேருந்து தாயமங்கலம் ரோட்டில் 7 கிலோமீட்டர் பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு நடுவில் உள்ள கள்ளிச்சேரி தான் எங்கள் ஊர். நான் என்ன பண்ணிவிட்டேன், அந்த சேவிங் பண்ணி அப்போ லேடிஸ் வேஷம்லாம் போடுவேன். இப்போ படத்துக்காக வந்து கண்டென்ட்டுக்காக அதை வைக்க வேண்டியிருக்கு, ஏன்னா அவங்க என்ன கட்டப்பட்டு மாற்றுவான்னு தெரியாது. ஆனால் அப்போ அப்படித்தான் நல்லா சாம்பை போட்டு கள்ளிச்சேரி கம்மாயில் குளிச்சு நான் முடி இங்கே தொங்கும், கலை பொம்பளை மாதிரியே இருப்பேன். செக்கச்சவே கூலிங் கிளாஸை போட்டு கள்ளிச்சேரியிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வரேன். தாயம்பலம் முத்துமாரி கோயிலுக்கு கிடாவட்டு போன ஒரு 7 இளைஞர்கள் சைடில் பார்த்துருக்காங்க. மசுருக்கு என் முகத்துக்கு அதுக்கு லேடிஸ் மாதிரியே தெரிஞ்சிருக்கு. அவங்களும் செம்ம புகற ஆள் பயங்கரமாக இருக்கான்னு விரட்டி வர்றாங்க. நான் சித்ரா ஓட்டு கம்மெல்லாம் தாண்டிட்டேன். அதில் ஒருத்தர் சொல்கிறேன், கலை நிற்கிற சோரில் உதட்டில் கிஸ் அடிக்கணும்டா. நான் அக்கா நெய் தாண்டா கொல்ல போகிறாங்க நம்மளுண்டு மானாமதுரை பாலத்தில் ஏறிட்டு அவங்க பெரிய புல்லட்டில் வந்தவங்க, புல்லட்டு பெரிய வண்டி, நான் ஸ்கூட்டி. சர்ன்னு மானாமதுரை பாலத்துக்கு எனக்கு முந்தி போயிட்டு இப்படி திரும்பிட்டு ஒருத்தன் சொன்னேன் பாரு, ஆம்பளையா அப்படின்னு. அப்போ பாரு 7 கிலோமீட்டர் லேடிஸ்னு கட்டி வந்திருக்காங்க. இதே பகலாக இருந்ததுனால தப்பிச்சேன். இருட்டாக இருந்துச்சுன்னா கடைசியில் போஸ்ட் மரத்தை பார்த்தே விட்டுருப்பாங்க. கண்டங்கள் அவ்வளோதான். ஐயா அண்ணே 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 ஐயா அங்கே உட்காந்துருக்கா. அலே என்னப்பா, அந்த எங்கள் அண்ணே என் ஜாமி பெரித்தாமனே. ஏப்பாய் என்ன ஜாமி நீ வந்து இப்படி இருக்கலாமா? உன்னைய பார்க்க ஒரு காலத்தில் வண்டி கட்டி வருவாங்க. எதுக்கு? அது டிஷர்ட்டை வாங்கிட்டு போ. அது எங்கள் அண்ணன் தான். அது பாவம் இன்னைக்கு எதாவது சாப்பிட்டுருச்சு, அது மனசுக்குள்ளே என்ன வேதனையோ, எவ ஓசை மறந்துட்டு போனாலோ. அதே மாதிரி ஆண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், காதல் செய்யுங்க ப்ரோ. இங்கே பாடத்தை கவனிங்க ப்ரோ. காதல் பண்ணுங்க எல்லாரும். இந்தா கிளம்பிட்டேன் காதல் பண்ண. லவ்வருக்கு வீடியோ கால் வரல. ஆனால் இந்த இடத்துல இருந்த ஆம்பளை பிள்ளை எவனா இருந்தேன்னா பொம்பளை பிள்ளைகிட்ட பேச மாட்டேன், ஏன்னா டவர் கிடைக்காது. ஆனால் டவரே கிடைக்காட்டாலும் தன்னுடைய தாய் தப்பையும் போனடிக்கும் போது டவர் இல்லைப்பா, அவங்க அப்பா அடிச்சாருன்னா ஏப்பாய் மயிர்மேனே டவர் இல்லை வைப்பா. லவ்வர் சொல்லட்டும், ஏய் அஜய் என்னடா இடியட் டவரில் அப்படின்னா டவரே உண்டுவேன், சிவங்களை டவரில் ஏறுவேன். ஆனால் அந்த ஆம்பளை பையலை நினச்சாத்தே எனக்கு எரிச்ச மசரா இருக்கு. பொம்பளை புள்ள விட்டுட்டு போயிடுச்சுன்னா போடி மயிருன்னு வருவாங்களா? சீரட்டை அடிச்சுக்கிட்டு நெஞ்சில் சுடுறேன், காம்பில் சுடுறேன், வெதரில் சுட்டுக்கிறேன். என்னைக்காவது பொம்பளை புள்ள சுட்டுருக்கா? அதுலேயும் ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அவன் அடிக்கிற சரக்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவேன். என்னடா மாப்பிள்ள நிற போதில் இருக்க? ஏமாத்திட்டேன் அம்மா. அவன் அடிச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான், நீ அடிச்சுட்டு முண்டை கிட்னி இல்லாமல் விடக்கு வடக்குன்னு உதஞ்சிட்டு கிடப்ப. உண்மையான காதலி இருந்தால் அதை கரம் பிடிச்சு வாழ். பொய்யாக காதலி இருந்தால் போகிற ஓக்கில் வேற ஒரு பைக்கில் தவிர நீ. ஆனால் சில பேர் எத்து பொருளுக்காரங்களை மட்டும் அமையாது. இந்த ஒருத்தர் இருக்கான் பாரு, அதில் சேச்சி மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? எங்கள் ஊரில் அதையும் சம்பவம். அவன் பாவம் ஆடு மேய்ச்சவன். ஆடு மேய்ச்சிட்டு அவன் பல்லு பூரா இங்கே இருக்கு, உதட்ட மூட முடியாது. அவன் என்ன பண்ணிவிட்டேன், பொண்ணு பார்க்கும்போதே பரிசம் போடும்போது அந்த பிள்ளைகிட்ட கேட்டிருக்கேன், லேசாக உடனே ஒரு கிஸ் அடிச்சுக்கிறான். அது எங்கன்னு வேணாம், ஆளுங்கிரமா இருக்காங்க, செருப்பிட்டு அடிச்சு போடுவாங்க. மொட்டை மாடிக்கு வாடான் இருக்கு. மொட்டை மாடிக்கு போனோடனே மங்குன்னு வந்து கிஸ் அடிச்சிருக்கேன், பல்லு மாட்டிக்கிடுச்சு. பல்லு மாட்டினோடனே 2 பேரும் உருண்டு கீழே விழுந்து அதில் பிறந்தவன் தான் அவன். சோலை முடிச்சு. எத்தனை ஞானிகள், எத்தனை பெரியவர்கள்
பெரியவர்கள் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேக்கிரம்பில் பிறந்தார் ஒரு விஞ்ஞானி என்று சொல்லுவதை விட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு தமிழன் என்பது நமக்கெல்லாம் பெருமை. இன்னைக்கு உலக நாடு எந்த நாட்டுக்கு நம்ம வேலைக்கு போனாலும் முதல்ல நீ யாருப்பா, நான் தமிழன் என்று சொன்னால் ஒரு மரியாதை உண்டு என் தமிழனுக்கு. உண்மைதான். சிங்கப்பூர்ல போய் வேலை பார்த்த என் தமிழன் காட்டின ஒரே பயத்தினால சிங்கப்பூர் ஓனரே மிரண்டு போனேன். சிங்கப்பூர் ஓனர் நம்ம தமிழனை கூப்பிட்டுருக்கேன், என்ன வேலை ஆக்குறேன்னு சத்துன்னு அரைஞ்சு விட்டேன். நம்மால் தமிழன் உள்ள போனோடனே கதவை பிடிக்கிட்டேன். நம்மால் ஒருத்தன் தமிழன் போய் போட்டு விட்டேன். ஏயா அவனை அரைஞ்ச, அவன் உள்ளே போய் எலும்புச்சம்பளத்தை மஞ்சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். சிங்கப்பூர் முதலாளி கேட்டிருக்கேன், எலும்புச்சம்பளம் வந்துச்சிருக்கேன், சேவலை அறுக்கிறேன், உன்னை வெட்டி வச்சு தாலி செத்து போயிடுவேன். உடனே படக்குன்னு கதவை தட்டி அந்த சிங்கப்பூர் ஓனரு, இந்த கம்பெனிக்கு நீ தான் ஓனர்னு சொல்லிட்டு அவர் அங்கே புண்ணாக்கு வியாபாரம் பார்க்குறாரு. எலும்புச்சம்பளத்தில் மாற்றினேன் பாரு என் தமிழ். அதான் தெரியும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுகிறேன். இதோ அம்பளிப்பு வரும் நினைச்சேன். 1000 ரூபாய் உங்களுக்கு வடவாங்கே பத்தாதடா. எஸ், செவல்பட்டி கிராமத்தை சேர்ந்த கருப்பையா, என்னது பாண்டிமறை அவர்களின் குமாரன் ரவிச்சந்திரன் அவர்கள் சார்பாக ரூபாய் 501. ரொம்ப நன்றி அண்ணே. அப்துல் கலாம் ஐயா பாட்ட பாடுவோமா? தென்பாண்டி தங்கபாண்டி பால்பாண்டி முத்துப்பாண்டி எத்தனை பாண்டி ஊருக்குள்ள இருந்தாலும் யாருக்கும் தெரியல. நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரம் பேக்கிரம்பில் பிறந்தார். அவர் யாரு என்ன பேரு என்ன ஊரு என்ன சொல்லுதங்க யான தங்கம். இந்த உலக நாடுகளை மிரள வைத்த ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் என்று கோவானூர் மேடையில் கொஞ்ச நேரம் பாடுதங்கம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்கார் படுத்திருக்கார் பேய்கரும்பா பேய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. வெறும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு பேய்கரும்பா பேய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய்மொழி இறந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. பள்ளி வளம் தந்தாரையா எனக்கு கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வத்தோட அப்துல் கலாம். விண்மீது விண் என்றால் யாருக்கு தெரிவதில்லை. வானத்தில கனையே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். வானத்தில கனையே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்கார் படுத்திருக்கார் பேய்கரும்பா பேய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் பாட்டு கைதட்டு வராது. இதே ஆளுமா டோலுமா பாடு செம்மண்ணை விட்டு கூட என் தம்பி எறிஞ்சிருப்பாங்க.
இங்கே தான் கோயிலில் தான் இந்த பாட்டு கேட்குதா? நான் அறந்தாங்கி நினச்சிட்டேன். என்ன கரத்திலும் புனர் வழங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் கோபானூர் கிராமத்திலே அமைந்து அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ சமயன் ஸ்ரீ சுந்தரவள்ளி அம்மன் கோவில் 5ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புதிதாக கட்டப்பட்டுள்ள சிங்கார கலையரங்கு திறப்பு விழாவும் இந்த சிவராத்திரி நன்னாளும் இனிதே நடைபெறும். தலைமை உயர்திரு PR செந்தில்நாதன் அவர்கள், மாவட்ட கழக செயலாளர், சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலை, சிவகங்கை தாலுகா உயர்திரு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் மற்றும் கோபானூர் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் இந்த சாமியை கும்பிடக்கூடிய அத்தனை உறவுகள் சார்பாக நடக்கக்கூடிய நாடகம் என்னவென்றால் கதம்பம் காமிக் எனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். நடிபுச வேந்த நடிபுச மன்னன் அழகர் கோயில் பெரிய கருப்பாக இங்கே தத்துரமாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார் என்னுடைய தம்பி, நமது மணப்பாறையை சேர்ந்த அன்பு தம்பி சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அருவாமினுமினுங்க கருப்பனோட ஆவேசார் பொங்க, அருவாமினுமினுங்க கருப்பனோட ஆவேசார் பொங்க, இருக்கு மீசபாரி பிரினி மூசபாரி கருப்பனோட வெட்டுவார் கருங்கட குட்டிவாரி கட்ட செருப்ப மாட்டி கருப்பனுக்கு காலுக்கு நலங்க முட்டி. அன்னை அழைத்தவுடனே கொல்லிமலையிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய சின்ன கருப்பாக தோன்றக்கூடிய அன்பு உள்ளம் எங்களது கன்னிச்சாமி அவர்கள் சின்ன கருப்பாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிது, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிது. இதுல ராஜ நடிகை எல்லாம் பேர் சொன்னாத்தே அப்புறம் உங்க பேர் சொல்லுவேன். நாட்டிய தாரகை, நடன சிங்காரிகள், குட்டி நயன்தாரா என்று அன்று சூட்டிய என்னுடைய பெயர். நான் தான் அந்த பிள்ளைக்கு வச்சேன் குட்டி நயன்தாரான். இன்னைக்கு அந்த குட்டியை எவன் கை பிடிச்சானோ அவனை விளக்க மாட்டேன் அடிக்க போறேன். அவன் வலதுபுறமாகவே இருப்பான், இந்த திசையில இருப்பேன். உங்களை காட்டல போறோம் இந்த திசை. குட்டி நயன்தாரா என்று பட்டம் வாங்கக்கூடிய எங்கள் புதுகை மண்ணுக்கு சொந்தக்கார தங்கம் பிரகதீஸ்வரி அவர்கள் ஒரு நடன மங்கை. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு மாவும் புட்டி ஏறுது கிக்கி எனக்கு நான் விட்டு விட்டு சல்லிய இப்ப ஊத்திக்கிட்ட மெல்லிய நான் விட்டு விட்டு சல்லிய ஊத்திக்கிட்ட மெல்லிய குதிரை மேல ஏறி போய் வாங்க போற நெல்லிய சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு மாவும் புட்டி ஏறுது கிக்கி எனக்கு. அதனைத் தொடர்ந்து இப்படித்தான் மேடையிலே நடனம் ஆட வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் பாட வேண்டும் என்று உதாரணம் வழங்கக்கூடிய எனது அன்பு தங்கச்சி மணப்பாறையை சேர்ந்த வினிதா அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டார். ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனைக்க மாணி மாங்குயில அடி ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனைக்க மாணி மாங்குயில அடி நாணி ஆங்குயில அடி காஞ்ச மாடுமே உன கம்புலேதா உன விழுந்தா போதும் உன கம்புலேதா புடவை படிச்சு ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனைக்க மாணி மாங்குயில அடி நாணி ஆங்குயில. ஏன்னா இந்த நாடகத்தில் அவங்க தான் சிரிபாட்டு, அவங்கள ராஜபாட்டு. இப்போ உங்க பேரை சொல்றேன். 6 மணிய கலையரசு, 7 மணிக்கு யுவராஜ், 8 மணிக்கு முனியராசு. என் அன்பு தம்பி 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. பெட்டியிலே பேர் எழுதாட்டாலும் இந்த தம்பி பேர் என்னென்று கேட்கும் அளவுக்கு குரல் வளம் படைத்த என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள மக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பண்பாடல். கருப்பு உலகத்தின் தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ
கண்ணீர் குளிக்க வைத்தாய் தரிமேல் பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தாய் தரிமேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீர் குளிக்க வைத்தாய் தரைமேல் பிறக்க வைத்தாய் கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுப்பவர் அங்கே அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு முடித்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை தரிமேல் பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தாய் தரிமேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய் தரைமேல் பிறக்க வைத்தாய் கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்த துணிவை தவிர துணையாய் இருப்பவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாள் துயரம் ஒரு ஜான் வயிறை நினைப்பவன் உயிரை ஊரா நினைப்பது சுலபம் இந்த ஊரா நினைப்பது சுலபம் தரிமேல் பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீர் மிதக்க வைத்தாய் தரிமேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீர் குளிக்க வைத்தாய் தரிமேல் பிறக்க வைத்தாய் மோசக்காரன். அருமையா அந்த ஒரு பாட்டிலே சம்பளத்தை காலி பண்ணிட்டீங்க ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த பாட்டை இந்நேரத்தில் வேறவனைய பாட சொன்னான். இருக்கிற ஆளில் தூங்க போட்டு கிளம்பலாம் பார்த்தியா. ஆனால் எங்கள் அண்ணன் பெரியத்தா மையன் ஒரு சில வாசையை நீ உத்தமே சொன்ன சொல்லும் மாறாமல் சாச்சி விட்டாய்க்க படுத்துருச்சு. அவ்வளோதான். நாளைக்கு 12 மணி தான் அதுக்கு முழிப்பு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துவான் கோடையடி குமரன் என் அன்பு தம்பி. ஒவ்வொரு ஊர்லேயும் நான் காரில் போகும்போதே கண்டுபிடிச்சி போடுவேன். பக்கத்து ஊரில் நாடகம் நடந்துச்சுன்னா அந்த மிருதங்க சவுண்டை வச்சு யார் மிருதங்கம் நான் கண்டுபிடிச்சி போடுவேன். ஏன்னா அத்தனை மிருதங்கத்தையும் சந்திச்ச வேணா என் தம்பி மிருதங்க வாசி மட்டும் தனி சுவையாக இருக்கும். அதனால தான் இவன் உலகம் பூரா பேர் வாங்கியிருக்கேன். என் தம்பி மணப்பாறை மண்ணுக்கு சொந்தக்காரன், அகில உலகத்துக்கு மிருகத்தில் இவன் கெட்டிக்காரன். என் தம்பி மணவை பாண்டியன் அவர்கள் மிருகத்தை சேர்ப்பார். பாண்டியன்
சூப்பர், ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து அவன் வாசித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ஒரு சில ஊரில் ரசிக்க மாட்டான் நினச்சி அவன் வாசிக்க மாட்டேன். நான் தான் கோவானூருக்காக கொஞ்சம் வாசிக்க சொன்னேன். நன்றி தம்பி பாண்டி, நீ இப்பயே தட்டிட்ட, பழுத்து போச்சா, வீட்டுக்கு போய் வாட்டுறது நல்லது. தமிழ் சிவமணிக்கு பாடம் சொன்னது இவர் தானே. ஐசிசி வேர்ல்டு கப்பில் அவன் தானே வாங்கணும். போய் பானிபூரி வைக்கும்போது அடிச்சுக்கிட்டு போயிடல. என் நண்பன் உண்மையிலே நல்ல டைப்பு. விழுந்து தொலைச்சுறாரு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, மணப்பாறை ராமசாமி. ராமசாமி வேற சொல்ல விட ராமசாமி குறும்பி எடுத்துக்கிட்டு அரைஞ்சு. அப்புறம் ராமசாமி அவர்கள் ஆல்ரவுண்டர். இப்ப ராமு என்ன வேணாம்ப்பா. ஒரு வாட்டுக்கு ஒழுங்கு அடிக்கிறானா தம்பி? அந்த ரவுண்டா இருக்கு, அது எதுக்குப்பா? மண்ணு செழிக்கிறதா? எடுத்து அடி. என் தம்பியை ஊரா உட்காந்துருக்கேன் சின்னவங்க. நாளைக்கு அங்கிட்டு போய் காசு வெட்டி போட்டுருவாங்க. சுப்பு இல்லை, நீ மரியாதையா மானாமரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஓடுறது நல்லது. குச்சிட்டாருன்னா கிச்சு புச்சா ராமசாமி ரெக்கார்டிங்கில் வாசித்த ராமசாமி நமக்காக ரெக்கார்டே வாசிக்காம சூப்பர் சாமி. இங்கே சிறந்த முறையிலே சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி சதீஷ். சீன் தாளம் நீதான் வீட்டு பாடம் எழுதலை, நான் வாத்தியார். இங்கே வா முண்டை, காது ஏக்கல செகுட்டு முண்டை. சதீஷ் சீன் தாளம்னா இப்போ நீ என்ன வேர் கட்ட விடுங்க சேச்சி விட்டேவரா தம்பி? குனியை வச்சுக்கிட்டு ரப்புன்னு அடிச்சு போய் அப்புறம் அவள் பேக் சாட்டாட்டி சாடிச்சுனா மாதிரி. என்னடா அப்படி வர்ற தம்பி? சிவகங்கை தாண்ட முடியாது, வேகத்தில் வச்சு ஒன்று அறைவேன். நாங்கள் அண்ணன் வந்துச்சு, காசையாவது வாங்கு. அவன் நம்ம ஆளுதான், நம்ம கம்பெனி ஆளுதான். நீ ஏன் பயப்படுற? எங்கள் அண்ணன் சார்பாக சிவப்பு சட்டை எங்கள் அண்ணன் புல்லூர் ராசு கல்லு கடையா புல்லூர் ராசு எங்கள் அண்ணன் சார்பாக அழகுமலையா ஆட்டோ டிரைவர். வண்டி நம்பருங்கய்யா, வரவு செலவு. வண்டி நம்பரு மஞ்சள் பெயிண்டா பச்சை பெயிண்டா ஆட்டோ இலவசமாக அண்ணன் ஓட்டுது. ரொம்ப நன்றி அண்ணே. போய் சாதகத்தை எடுத்துகிட்டு வா பார்ப்போம். அப்படி இருக்கு. எனக்கு நேரம் சரியில்லை, விடுவே. எங்கள் அண்ணன் தான் பெரியம்மா மையன். ஒரு காலத்தில் அதை பார்க்க வண்டி ஏற்றி வருவாங்க, இன்றைக்கி அது வண்டி ஏற்றி வருது. வாப்போம் எங்கள் அண்ணன் தான் அது. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எந்த ஒரு இதையும் பார்க்காம இழுத்து போட்டு செய்கிற டீ மட்டும் எப்படி 12,000 வந்துடணும். டீ செலவு மட்டும் இறச்சி ஊற்றி. தம்பி நீங்கள் பேக்கூதி இங்கே இல்லைங்க, நான் வாயை குறைச்சிருக்கேன், பேசாமல் இரு. நீங்கள் தாளம் போடணும். தாளத்தை இப்படி வைக்க கண்டேன், வேணா பாக்கெட்டில் வைக்கிறீங்க. அது வந்து சைடு அரிப்பா கொஞ்சம் பகுதோஷம். மொட்டை நாக்கு தானா தொலைஞ்சேன் அன்னைக்கு. ஏற்றமுன்னா ஏற்றம் இதிலே இருக்குது முன்னேற்றம். ஏய் நல்ல வாயில் வந்துடும்டா மயிர் மனே. இந்த பாட்டுக்கு தாளம் போடுறான்ட்டேன். ஓ தாளம் இப்போ போட்டு தான் முடிஞ்சிருச்சு. உறுதியா நீ சிவன் ராத்திரி அடி வாங்கணும்னு வந்திருக்கேன், யாரும் ஒத்தவில்லையோ. மம்பட்டிய தோளில் வச்சும் மடதுறக்க போற மச்சான், மடைய திறந்து வையுங்க என் மச்சானே, மயில் வந்து நீராடட்டும். பாட்டுக்கு தாளம் போடுறா பேப்பைய மேனே. நீ சொல்லவே இல்லை, நீ சொன்னாதான் நான் வாசிப்பேன். என்ன தமனைக்கு பேசுறேன், நீ சொல்லவே இல்லை. நீ சொன்னா தானே பரமன் சொந்தக்காரனாடா. இப்போ அண்ணன் பாடும்போது கரெக்டாக தாளம் போடணும். என்னையா எப்படி மட்டும் போடுறீங்க மட்டும் பாருங்க. ஏ குருவி சிட்டுக்குருவி
இந்த மயிரெலாம் நீ உடைய பாட சொல்லலை, ஏன் குருவி அதெல்லாம் பாடக்கூடாது. தாளம் போடு. நீங்கள் பெரிய ஏசுதாஸ் மையன், நான் இதுக்கு புடுங்க வந்திருக்கேன். தாளம் போடும்போது கரெக்டாக மட்டும் போடணும். கொத்துங்கி நீ எங்கிருக்க ஹோய் கோபப்பழம் நான் இங்கே இருக்கேன். ஒரு அந்த செருப்பு மட்டும் ஒரு 5 ரூபாய் கடன் கொடுவேன். என்னையும் அடிச்சுக்கிறேன் வேணே தாளத்தை போடுறது. தாளம் போடுற மயிர்மனே. நீ சொல்லுங்க, நீ சொல்லுங்க, போட்டுருவோம் தாளத்தை. ஏவாடி பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு போற முன்னா. ஏன்னா நான் இங்கே வரேன், சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு போயிட்டிய கடா கடான்னு பாட்டு. திஸ் இஸ் த நைவ படம். நைவ பொன்மான தேடி நான் ஓ சிவன் ராத்திரி அதுவும் கொலை விழுந்து போகும். தம்பி உன்னை காப்பாற்றி நீங்கள் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விடுறது நல்லது. நனையாமன இது பண்ணிடுவேன். அதற்கு அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, என்னுடைய மாணவன், சின்ன வயதிலிருந்து வளர்த்த ஒரு தத்துக்குட்டி, உங்களை சிரிப்பு வைப்பதற்காக உள்ளே என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார். சண்டை மேல புகழ் வளர்ந்து வரும் ஒரு இளைய கலைஞன், என்னுடைய மாணவன், விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கரகாட்டம் அதனை தொடர்ந்து மணப்பால இருந்து வருது வந்திருக்கிறான் அனுபவ தம்பி. வினோத், அவன் பேர் வினோத் தாண்டா. ஆனா நான் ஒரு காமெடி பேசினேன். இந்த வினோத்ன்ற ஆளுக சில பேர் ஊரை காலி பண்ணிலாம் போயிருக்காங்க. இப்போ நான் பேர் மாத்திட்டேன். அந்த மாதிரி காமெடி சொல்லும்போது அவன் பேர் சான்ஸ்னா ட்ரிபிள் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க தலையில் விழுகட்டும். என் அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த வினோத் 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 அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். அவனுக்கு ஆனந்துக்கு பாடுனேன், ஏன் உனக்கு எதுவும் வாங்கி கொடுத்தானா? 200 கொடுத்தானா? வினோத் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். அதனைத் தொடர்ந்து தெல்ல தெளிவாக ஒரு நாடகத்துக்கு மிக சிறப்பாக இருப்பது கலையரங்கம் சிறப்பு. அதோடு எங்களது பச்சேரி கிராமத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ புவனேஸ்வரி ஆடியோஸ் பச்சேரி. புவனேஸ்வரி இவன் தாயா பெரிய மனுஷன் நிரூபிச்சிட்டாயா. சூப்பர்யா தம்பி, உனக்கு எப்படி அப்படி ஒரு ஞானம்? வாழ்த்துக்கள். பச்சேரி கிராமத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ புவனேஸ் ரேடியோஸ். மேலே வாங்க, துண்டு வாங்கிட்டு போங்க. அதுக்கு தானே உட்காந்துருக்கேன் இவ்வளோ நேரம். உண்மையிலேயே கேப்டன் ஐயாவுடைய பாட்டை போடும்போது இவன் தாயா கர்ணே. அந்த சேப்பு சட்டை எப்படி உங்கள் பாக்ஸை தள்ளி விட்டுரும். அது போடுற ஆட்டம், அந்த பாக்ஸ் தள்ள போது போய் மைசெட் கமான் அட்டாக் பண்ணுங்க. அந்த அண்ணன் அந்த வாழை மரத்தில் கட்டி வை. அது எப்படி இவ்வளவு பெரிய திருவிழா நல்லா நடக்கும்போது ஒரு ஆள் தண்ணியை போட்டு கெடுக்காட்டு அது திருவிழாவா? வெள்ளங்குமாயா சாலமே பாப்பையா மாதிரி வெள்ளங்குமாயா. அதான பார்த்தேன், கிரகம் போலேன்னு நினச்சி வந்துருச்சு. ஏன்னா நீ 100 ரூபா கொடுத்துட்டு 1 லட்ச ரூபா நாடகத்தை கெடுக்க தெரிஞ்ச தெய்வமே, ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு போ மரியாதையா. நீ 105 வச்சு கொடுக்கும் போது எனக்கு தெரியும் பரிசம் போடுற ஆளுன்னு. 105 அது அடிச்ச சரக்கு 125. அதுக்கு தான் எனக்கு 105 கொடுத்துருக்கேங்க அண்ணே. பெருமை மயந்தேன் 3 நாள் அப்படி தெரியுது. எதில் விட்டு கொஞ்சம் பல்ல வளைக்கிட்டு வாப்பா. என்ன மாட்டாங்கடா. கொட்டகை அமைப்பு உண்மையிலே எங்கள் அண்ணே மாறி கொட்டகை போட புதுசாக கொட்டகை போகிற உறவுகள்லாம் கற்றுக்குங்க. கொட்டகை அமைப்பு அப்படியே கலையரங்க மாதிரி போட்டிருக்காப்புல. கலையரங்கம் தானே, நான் கூட கொட்டகை அமைப்பு மாறி சிவகங்கை எங்கள் அண்ணே கொட்டகை அமைப்பு சூப்பர். நாடகத்தை காண வருகவர்கென இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். சமயன் கோவில் பங்காளிகள் கோவானூர் அத்தனை உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள், என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கல மண்ணின் மைந்தன் தம்பி முருகன் ப்ரோவுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் ப்ரோ. குல்லா போட்டிருக்கேன் முருகன். அதனைத் தொடர்ந்து எனது அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள தூத்துக்குடி மண்ணின் மைந்தன், உடனே சிரிச்சிரியா மயிருமே, நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவினந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கிளாப் பண்ணலாம் கிளாப். அதனைத் தொடர்ந்து 3வது ஆளாக உட்கார்ந்துருக்கவர் சாதாரண ஆள் கிடையாது.
அலங்காநல்லூர் பெருங்கொண்ட ஒரு ஐயர் பெருந்தகை ஐயர். அவர் ஸ்ரீதர் ஐயர். கேட்டால் காலையில் சொல்லுவார், அண்ணா வணக்கம், நான் காத்தால குளிச்சுட்டுனா சாதம் சமைச்சிட்டு யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, டெய்லி இங்கே தான் யாகம் பண்ணுற, நீ இங்கே ஓதுற. உடனே ஐயர் எப்படி ஓதுறாங்க, நீ டெய்லி இங்கே ஓதுற, முண்டை கப்பலிக்கு தெரிஞ்சு அலையிற, ஒழுக்கமா. நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்திலே கற்றுக் கொடுத்தவரை யார் ஒருவர் மறக்கிறார்களோ, கற்ற தொழிலினுடைய வேலையை யார் சொல்லிக் கொடுத்தாரோ அவர்களை மறக்கிறார்களோ, நீண்ட நாள் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதூரமாக 600 வருஷம் உடமரந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியின் அருளோடு நான் எங்கு சென்றாலும் நான் பெருமையாக சொல்லுவேன், நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாய மகன் என்று. கள்ளிசேரி கிராமத்திலே, இந்த சிவகங்கை மாவட்டத்திலே, இந்த மண்ணிலே நான் பிறந்து வாழ்ந்தாலும் இப்போ எத்தனையோ மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். இந்த சீனில் இருக்க நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நாடகம் பேசணும், மற்ற எதாக இருந்தாலும் சரி, உங்கள் பகுதியில் யாருமே வயசானவங்க இந்த மாதிரி குழந்தைங்க யாரும் பார்க்க ஆள் இல்லைன்னா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கலையில் உள்ள வர, இந்த உலகத்தில் உள்ள வர அந்த மக்களை பார்த்து கொள்வேன். எனக்கு அப்புறமும் இந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய வீர தமிழச்சி என் மகள் காஸ்மிகா பார்த்து கொள்வாள். எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் தான் எனக்கு MK ராதாகிருஷ்ணன். இங்கே இருக்க எங்கள் அண்ணன் இங்கே உட்காந்துருக்காரு SMK. அவங்க எல்லாரும் என் தம்பியை எல்லாரும் சேர்ந்து எனக்கு வச்ச பேர் தான். 3 எழுத்துல என் தலையெழுத்தை மாற்றினது இவங்க எல்லாரும். MKR வபன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் குளிருக்கு உள்ளவை பறக்கிறேன். எழுகடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, எழுகடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, இந்த ஊரு ராதா தங்கமான ராதா, இவன் இந்த ஊரு ராதா தங்கமான ராதா. 2 வரை தான் முன்னைக்கு தெரியும், அதை ஜடக்குன்னு கையை எடுத்துட்டேன். போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த நாடகத்தை பற்றி சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் படக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடாதே. அப்புறம் 2 டான்ஸ் வருவாங்க, 2 டான்ஸும் வந்து ஆடுவாங்க. அப்புறம் ஒரு டான்ஸை ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து டம்முன்னு இடித்து பிணைஞ்சு உருண்டுருவேன், கீழே தள்ளி புரிச்சுட்டு அடி வாங்கி. அதுக்கப்புறம் நான் டான்ஸோட சேர்ந்து ஆடி என் சிசியை வந்துடுவேன், ஒத்தக்கிற கண்ணை சாச்சிக்கிட்டு 2 பேரும் ஆடுவான். நாங்கள் ஆடி உள்ளே முடிஞ்சோடனே இங்கே தத்துரமாக சின்ன கருப்பு பெரிய கருப்பு அருவாமையில் ஏறி சேவலை காவ குடிக்கக்கூடிய அந்த புனிதமான காட்சி நடைபெற இருக்கிறது. யாரும் போயிடாதே. இவ்வளோதான் சுருக்கம். அப்போ வந்துடுறேன். ஒரு 20 நிமிஷம் மட்டும் லப்பு லப்புன்னு அதை ஆடட்டும். அதுக்காக பிள்ளைக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குலாம் எதுவும் கூடாது. எதோ அது இருக்கிறத வாங்கிட்டு போங்க, அடிச்சுக்கிறாம வதக்கி தின்ட்டு போங்க. சரி, இந்த மைசெட்டுக்காரங்க இது வரைக்கும் நான் சொல்லும் போது சிரிக்கலை. இப்போ சிரிக்கிறாங்கன்னா லேடிஸ் விஷயத்தில் லோக்கலாக இருக்காங்க. காட்டு வழி போற பொண்ணு கவலம் போடாத, காட்டு புள்ளி உன்னைய வழி மறிக்கும், கலங்கி நிக்காத. கோவானூர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, கோவானூர் அகமுடைய பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலம் படாதே, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே. கோவனூரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. நம்ம கோவனூரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. சிவகங்கை சீமாயா சிங்கரண்டு வாழ்ந்த
கோவானூர் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு அவன் முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு கோவானூர் பேரு சொல்ல புலி ஒதுங்கோ பாரு ஆமா அகமுடைய பேரு சொல்ல புலி ஒதுங்கோ பாரு ஆமா சிவகங்க பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு ஆமா வீரமங்க வேலுநாச்சியா பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. மாமன்னர் மருதரை பாராட்டி கோவானூரை சேர்ந்த ஈனா மாசான் அவர்கள் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 201 அன்பளிப்பாக இருக்கிறார்கள். அந்த 50 ரூபாய் அவற்றையே கொடுத்துட்டு வாவேன். கோவானூர் இளைஞரின் சார்பாக MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 51,500 அளிக்கிறார்கள். இது என் தம்பி அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்களே. என் தம்பி எனக்கா அந்த அண்ணே பெரியத்தம்மனே உன் காசு வேணாம், ஒழுக்கமாக சாமியை கும்பிட்டு வீடு வச்சாரு, பூரா காசையும் கொடுத்து விட்டு நாளைக்கு பொண்டாட்டி போய் விளக்கமாக தேடி வாங்க. அது வேணாம், அமைதியாக உட்காருனே அண்ணே. நீ அமைதியாக உட்காந்துனா உனக்கு நான் 2000 தரேன். உனக்கு ஐயா மெதுவா உனக்கு இந்த நடைக்கு இது தேவையா? லக்கான்னு கோழி மாதிரி பேப்பயமை. எப்படியாப்பட்ட ஊர் இந்த கோவானூர், அது சிவகங்கை மாவட்டம்னா வீரத்துக்கும் ரோசத்துக்கும் பாசத்துக்கும் பேர் போன மாவட்டம் அந்த சிவகங்கை மாவட்டம். ஒரு செவவு சட்டை போட்ட பேப்பயமை பெரித்தம்மைன்னு உன்னை சொல்லாத, நாளைக்கு தாயில் மரியாதை சொத்த பிரி. கொஞ்ச நேரத்தில் நாடகம் போச்சார். இந்த 50 ரூபா கொடுத்தது இளைஞர், கோவானூர் இளைஞர் என் தம்பியை கொடுக்க மாட்டாங்க. நீ எதுக்கு வாங்குற? 50 ரூபா வாங்குறாப்புல தான் நீ வீட்டுக்கு போ. 50 ரூபா வாங்கிட்டு அதில் 2 இடத்துல ஓட்டம் இருக்கு. போயிட்டுவா. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்கு செல்வம் பொங்கி வழியணும். ரொம்ப உணர்ச்சி வச்சப்படுற நீ வந்து பாடுவேன். ஒரு வீடியோ பார்த்தேன். அவன் ட்ரம் செட்டுக்காரன் உசுரை வச்சு அடிச்சுருவேன். ஒரு ஆள் முன்னாடி அவன் கலட்டி அவன் தலையில் ஓட்டுவேன். அந்த மாதிரி நீ ரொம்ப பண்ணக்கூடாது அண்ணே. உனக்கு நான் அண்ணானாக்க நீ வாங்க கலடு. நீங்க எல்லாருமே